என் பேர் வந்து சண்முகம். இந்த கடை ஆரம்பிச்சது வந்து 2017, கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு. 2016 வரைக்கும் நான் வந்து ஒரு அரசு பள்ளியில ஆசிரியராக இருந்தேன். 2017ல ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ஜூஸ். மற்ற கடைக்கும் நம்ம கடைக்கும் என்ன வித்தியாசம்? தண்ணி ஆட் பண்ண மாட்டோம், சுகர் ஆட் பண்ண மாட்டோம், பால் ஆட் பண்ண மாட்டோம், மூணுமே ஆட் பண்ண மாட்டோம் ஜூஸஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்க நார்மலா ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து டீ காஃபி சாப்பிடக்கூடாதும்பாங்க. சரி, அதுக்கு மாற்று என்னன்னா ஜூஸ் சாப்பிட சொல்லுவாங்க, பழம் சாப்பிட சொல்லுவாங்க. ஆனா நீங்க அந்த ஜூஸ் கடைக்கு போய் ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னா அதுல சுகர், ஒயிட் சுகர் போடுவாங்க, அப்புறம் பால் ஊற்றுவாங்க. அப்புறம் நீங்க ரெண்டுமே கார்போஹைட்ரேட் தானே, அது டைரக்ட் சுகர், இது கார்போஹைட்ரேட்டு. அதை நீங்க டீயை ஸ்டாப் பண்றதுக்கும் இந்த ஜூஸை சாப்பிட்றதுக்கும் ஒரு வித்தியாசமே கிடையாது. அதுலயும் சுகர் இருக்கு, இதுலயும் சுகர் இருக்கு. ஆனா நம்ம கடையில ஜூஸ் சாப்பிட்டா அது கிடையாது. எதுக்கு அவங்க சுகர் யூஸ் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் குவான்டிட்டிக்காக வாட்டர் ஆட் பண்ணுவாங்க, அப்புறம் டேஸ்ட் இனிப்பு வேணும்ல, அதுக்காக வந்து சுகர் ஆட் பண்ணுவாங்க. நம்ம ரெண்டுக்குமே பதிலாக ரெண்டையுமே எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். சில ஜூஸுக்கு வந்து பால் ஆட் பண்ணணும், பால் ஆட் பண்ணால் டேஸ்ட் வரும். அந்த மாதுளை, கிருமி, இது போல ஜூஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா தேங்காய் பால் ஆட் பண்ணுவோம். இதுதான் நம்மள்ட்ட ஸ்பெஷல். நம்ம நீங்க ஒரு ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னா எந்த கடையிலுமே பண்ணாது, ஃபுல்லாவே ஆர்கானிக் தான். சுகர் பேஷண்ட் உள்ளவங்களும் நம்ம ஜூஸ் சாப்பிடலாம். இதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்.